एतदिच्छाम्यघं श्रोतुं परं कौतूहलं हि मे एतदिच्छाम्यघं श्रोतुं परं कौतूहलं हि मे मगर्षे मगर्ष्ये त्वं समर्थोऽसि ज्ञातुम् एवं विधं नरम् कोऽन्वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् ज्ञातुम् एवं विधं नरम् कश्च वीर्यवान् श्रोतुमिच्छाम्यहम् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढो व्रतः श्रोतुं कौतूहलं हि मे चारित्रेण चको युक्तः सर्वभूतेषु कोहितः मगर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुम् विद्वान् कः मगर्षे समर्थः च कः मगर्षे कः च एकप्रियदर्शनः श्रोतुमिच्छाम्यहं मगर्षे आत्मवान् कः जितक्रोधः द्युतिमान् कः अनसूयकः कस्य बिभ्यति देवाश्च मगर्षे श्रोतं परं कौतूहलं हि मे ये कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे मगर्षे 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 त्वं समर्थः असि मगर्षे त्वं समर्थः असि ज्ञातुमेवं विधं नरं एतत् इच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे சீதாராம். பாலகாண்டம் முதல் சர்க்கம் 4 ஸ்லோகங்களை இது வரைக்கும் அனுபவித்தோம். முதல் ஸ்லோகம் குரு சிஷ்ய லக்ஷணம் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்து ரசித்தோம். அடுத்த 3 ஸ்லோகங்களும் வால்மீகி பகவானுடைய சுவானுபவத்தில் உதித்த 16 அருமையான விஷயங்கள். அவரால் அந்த 16ஓட நிறுத்தலை, 16 ஒரு கோடிட்டு காண்பிக்கிறார். மனசுக்குள்ள பொங்கின்றிருக்கிறத இந்த 16ம் வெளிக்காட்டுறது. பூர்ணமாக காட்டித்தோ ஓரளவுக்கு காட்டித்தோ, ஆனால் அவருடைய நிலையில் இருக்கக்கூடிய நாரத பகவானுக்கு இவர் எதை சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுண்டார். அது வரைக்கும் இந்த ஸ்லோகங்கள் 4 ஸ்லோகங்கள் அழகாக பூர்த்தி ஆச்சு. 16 விஷயங்களை ரொம்ப அருமையான விஷயங்களை எடுத்து சொல்லிட்டாரே. சொன்னதுக்கு அப்புறம் இதில் ஏதாவது ஒரு கேள்வியோடு நிறுத்தணும். இப்போ அவர் யாருன்னு கேட்டுவிட்டு வாய முடிந்து இருக்க முடியாது இல்லையா? இந்த இடத்துல இந்த விஷயம் என் மனசை ரொம்ப குடைஞ்சுன்னு இருக்கு, எனக்கு ஒரு தெளிவு பிறக்கணும், உங்ககிட்டேருந்து நான் ஒரு தகுந்த தெளிவான பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா
ஒரு குருநாதன் கிட்டேருந்து எனக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகணும், என்னுடைய சம்சயங்கள் சந்தேகங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும், எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். இந்த மாதிரி தானே பொதுவாக முடியணும். ஒரு குருநாதன்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை விஞ்ஞாபிச்சிக்கும் போது இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது, இதனுடைய பொருள் என்னன்னு புரியலை, இந்த பொருளை நீங்கள் எனக்கு விளக்கி சொல்லணும். ஒரு சொப்பனம் வந்தது, இந்த சொப்பனம் என்னன்னு எனக்கு புரியலை, இதனுடைய தாத்பரியத்தை எனக்கு விளக்கி சொன்னால் நான் இன்னும் ஆனந்திப்பேன். அது மாதிரி வந்து சொல்லி முடிக்கும்போது அங்கே குருநாதனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்குது. என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம், அதை முழுக்க என்னால் புரிஞ்சிக்க முடியல, குருநாதன் கிருபையினால் அதை நான் முழுக்க புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து நிற்கிறார்கள் சிஷ்யர்கள் பொதுவாக. இந்த இடத்துல வால்மீகி ஆகிய சிஷ்யர் நாரதராகிய குருவுக்கிட்ட அந்த மாதிரி ஒரு சம்சயத்தோடு வந்தாரா, எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்கள்னு கேட்டாரா, என்ன கேட்டார்? 16 விஷயங்களை அழகாக சொன்னதுக்கப்புறம் இந்த 5வது ஸ்லோகம் ரொம்ப வித்தியாசமான ஸ்லோகம். இதில் ஒரு சிஷ்யன் கேட்குற மாதிரி இருக்கா, இல்லை ஒரு சகா கேட்குற மாதிரி இருக்கா? சுவானுபவத்தில் இருக்கக்கூடிய 2 மகனீயர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு தங்களுடைய பகவத் அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கும் போது எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்லோகமாக. இந்த ஸ்லோகத்தை பார்த்தா தான் புரியும், நம்ம குரு சிஷ்யங்கிற ஒரு லெவல்லேருந்து நகர்ந்து 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 வந்து இந்த 16 குணங்கள் வழியாக 16 விஷயங்கள் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணி இப்போது குருவாவது சிஷ்யனாவது 2 பேருக்கும் ஒரே சமமான நிலையில் இருக்கிறவர்கள். இதில் யார் யார் குரு யார் சிஷ்யன்னு தெரியாத அளவில் 2 பேரும் ஒன்றி போயிருக்கார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஸ்லோகம்தான் இது. இவர் எந்த வியாஜத்தில் கேட்டிருந்தாலும் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை கவனித்து பார்த்தோன்னே கேட்டவருக்கு தன்னுடைய குருநாதன் கிட்டேருந்து ஒரு தெளிவு பிறக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கேட்ட மாதிரியும் இல்லை. இவர் எப்படி இருக்கு, அவர் என்ன சொல்ல வரார், 16 விஷயங்களை லிஸ்ட் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இதை எப்படி அழகாக முடிக்கிறார், தன் மனசில் இருக்கிற அபிலாஷை எப்படி முடிக்கிறார்னு பார்த்தா அது அங்கே தான் நாரதர் ஆச்சரியப்பட்டு போயிடுவார். எந்த லெவலுக்கு வால்மீகி இப்போது எனக்கு சரிநிகர் சமமான ஆசனத்தைன்னு வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு ஆனந்திச்சு போயிருப்பார் நாரத பகவான். அப்பேற்பட்ட ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்துக்குள்ளே வரோம். இப்போது ஏதது இச்சாமி அகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே. ஏதது இச்சாமி அகம் ஸ்ரோதும். 16 கேள்விகளை அடுக்கிவிட்டார் இல்லையா? இவைகள் எல்லாவற்றின் சம்பந்தமான விஷயங்களை இந்த 16 கேள்விகளுக்குமான உங்களுடைய தெளிவான பார்வையை நான் உங்கள் திருவாக்கிலிருந்து கேட்க விரும்புகிறேன். ஏதது இச்சாமி ஸ்ரோதும். நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும்னு கேட்கல. இந்த 16 சந்தேகங்கள் எனக்கு இருக்குது, யாரா இருக்கும் சமகாலத்தில்னு நான் சந்தேகத்தோடு கேட்கல, அவர் சந்தேகத்தோடையே கேட்கல. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சுவாமிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. என் மனசு பூர்ணமாக தெளிவாக ஆனந்தமாக இருக்குது. என்னுடைய குருவாகிய நீங்கள் வந்திருக்கீர்கள், உங்களுக்கும் இந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க உங்களுக்கும் அதே நிலைங்கிறத நான் உணர்றேன். இப்போது என்னுடைய சுவானுபவத்தை நான் சொல்லிட்டேன். திரிலோக சஞ்சாரியாக இருக்கக்கூடிய உங்களுடைய சுவானுபவமும் இதுக்கு குறைஞ்சது இல்லையே. அப்போ என்னுடைய பார்வையிலிருந்து இந்த விஷயங்கள் என் மனசை எப்படி தாக்கியிருக்கோ நிச்சயமாய் இந்த விஷயங்கள் உங்கள் மனசையும் தாக்கியிருக்கணுமே. இந்த விஷயங்களுக்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னு பார்க்க நான் ஆவலாய் இருக்கிறேன். ஏதது இச்சாமி அகம் ஸ்ரோதும். உங்களிடம் நீங்கள் சொல்வதை நான் கேட்க விரும்புகிறேன். ஸ்ரோதும் இச்சாமி. ஸ்ரோதும் இச்சாமின்னா எப்போ நீங்கள் பேசி நான் கேட்கணும். நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள்னு சொல்ல, இதுக்கு தெளிவுபடுத்துங்கள்னு சொல்ல, என்னுடைய கேள்விக்கு உத்தரம் சொல்லுங்கள்னு சொல்ல, பிரश्னம் உத்தரம்னு சொல்லுவா இல்லையா, கேள்வி பதில்.
இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், எனக்கு தெளிவை ஏற்படுத்துங்கள்னு கேட்கல. அகம் ஸ்ரோத்தும் இச்சாமி. இந்த விஷயத்தில், இந்த 16 விஷயங்களில் உங்களுடைய சுவானுபவத்தை நானும் கேட்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கும் எனக்கும் இந்த விஷயங்களில் சாமியம் இருக்குது, இதை ரசிக்கிற விஷயங்களில் சாமியம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். உங்ககிட்டேருந்தே, உங்கள் திருவாக்கிலேருந்து நான் கேட்டு ஆனந்திக்க விரும்புகிறேன். இந்த 16 விஷயத்தையும் வால்மீகி பகவான் சொல்ல சொல்ல நாரதர் எவ்வளவு ஆனந்திச்சிருப்பார். அவர் எப்படி ஆனந்திச்சார்னு ஒரு ஸ்லோகம் சொல்லலை. ஆனால் அவர் உட்காந்து அமைதியாக இவர் சொல்கிற ஒன்றொன்னையும் மனசில் வாங்கிக்கும் போதே வால்மீகி பகவானுக்கு அடுத்தது கேட்கணும், அடுத்தது கேட்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு இல்லையா? 2-3 கேள்விகள்லேயே சலிப்பு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் குரு திரும்பி பார்க்க ஆரம்பித்தா சிஷன் அடுத்த கேள்வி கேட்க மாட்டான். 16 கேள்விகளை கேட்குற வரைக்கும், 16 கேள்விகளையும் முறைப்படி சரியான பதங்களை பிரயோகம் பண்ணி அருமையாக கேட்குற வரைக்கும், அதை பற்றி தன் அபிப்பிராயத்தை சொல்கிற வரைக்கும் பொறுமை காத்துண்டு மந்தகாசத்தோட புலாங்கிதராகி அதை கேட்டுருந்தார் நாரதருங்கிறத கவனித்த வால்மீகி இப்போ தான் நிறுத்திண்டு இந்த விஷயங்களில் நாரதருடைய அனுபவம் சுவானுபவம் என்னவோ அதை நான் கேட்க விரும்புகிறேன். ஸ்ரோத்தும் இச்சாமி, அது கேட்க விரும்புகிறேன். என்ன காரணம்? ரொம்ப அருமையான காரணத்தை சொல்கிறார். பரம் கௌதூகலம் ஹி மே. இந்த ஹீங்கிற பதம் எவ்வளோ உயர்ந்த பதம். அது நிறையா சமயங்களில் ஸ்ரீ அண்ணாக்கிட்டேயும் ரங்கஜிக்கிட்டேயும் இந்த ஹீங்கிற பதத்துக்குனுடைய தாத்பரியங்களில் நிறையா இடங்களில் ரசிச்சிருக்கோம் நாங்கள்லாம். ஹீங்கிறது ஒரு ஒரு அருமையான ஒரு கட்டத்தில் இந்த ஹீங்கிற பதம் ஸ்ட்ரெஸ் பண்ணும். அதாவது எந்த விஷயத்தை எடுத்துன்னு இருக்கோமோ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி சொல்கிறது தான் ஹி அப்படிங்கிற பதம். இந்த இடத்துல கௌதூகலம் ஹி மே, எனக்கு பரம குதூகலமாக இருக்கிறது. இப்போ குதூகலமாக இருக்கிறதுக்கு என்ன ஆச்சு? இப்போ சித்திரக்கூட கிரி தடவரையில் இவர் உட்காண்டு தபஸ்வி உட்காண்டிருக்கார். ராமன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயாச்சு. அந்த பர்ணசாலை மாத்திரம் தனியாக இருக்குது. அங்கே வாசம் பண்ணின ராமன், சீதை, லக்ஷ்மணர் 3 பேரும் கிளம்பி போயாச்சு. நாட்கள் ஆயிடுத்து. அதை பார்க்கறதும் மனசு ஏங்கிறதும், அதை பார்க்கறதும் மனசு ஏங்கிறதுமாவே இருந்த வால்மீகி பகவானுக்கு நாரதர் தரிசனம் வர்றது. அப்போ நாரதர்கிட்ட இவர் ஏதோ கேட்கும்போது கேட்க ஆரம்பித்த உடனேயே வால்மீகி பகவான் புங்கானுபுங்கமாக இந்த 16 விஷயங்களையும் எடுத்து ஒன்று சொல்ல 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 வால்மீகியினுடைய மனசு எந்த அளவுக்கு இப்போ மிருதுளமாக கோமளமாக இருக்குங்கிறத கவனித்த நாரதர் அதுக்கு சமமாக தானும் அதை ரசிக்க ஆரம்பித்தார். அந்த ரசனையில் 2 பேரும் ஊரிண்டே இருக்கும்போது தான் இதை கவனிக்கிறார். இவன் இந்த என்னுடைய சிஷ்யன் ஏதோ ஒரு பரமார்த்த தத்துவத்தை பார்த்துட்டு அந்த டிரான்ஸில் இல்லை, ஏதோ யாருக்கும் கிடைக்காத ஒரு எட்டா பொருளாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பதவியை கண்ணுக்கு நேராக பார்த்த எண்ணம் மாத்திரம் அவனுக்கு இல்லை. அவனுடைய சுவானுபவமே வித்தியாசமாக இருக்குது. எந்த ஒரு பரமபதத்தையோ வைகுண்டத்தையோ கைலாசத்தையோ ஒரு க்ஷண நேரம் தரிசனம் பண்ணிவிட்டா என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தத்தை சித்திரக்கூட்ட கிரியில் இந்த நரர்கள் இவருக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த ஆனந்தத்தில் மிதந்துண்டு இருக்கிறதுனால இந்த 16 கேள்விகளையும் விஷயங்களையும் என்கிட்ட அவன் தெரியப்படுத்துகிற முறையிலேயே அவனுடைய மனசு பூரா குதூகலத்தில் இருக்குது. எப்படி குதூகலம் வரும்? ஒரு ரிஷிக்கு எதில் குதூகலம் வரும்? தனக்கு எதை எதிர்பார்த்து அவன் ரிஷியாக வந்தானோ, பிறக்கும்போதே யாரும் ரிஷியாக இல்லையே, அதில் வளர்ப்பு முறையில் தானே ரிஷியாக மாறுறா எல்லாரும். மனசளவில் பக்குவப்பட்டு சரீரத்தை காயக்லேசம் பண்ணிண்டு எவ்வளவோ விதமான கடுமையான தவங்களை இயற்றி தானே இந்த நிலைக்கு வந்து சேர்றா. அவர்களுக்கு மனசு எப்படி குதூகலமாக இருக்கும்? மனசு குதூகலமாக எப்போ ஆகும்? எந்த சமயத்தில் எந்த விஷயத்தை உணர்ந்தால் மனசுக்கு பரம பூர்ண நிலை ஏற்படுமோ, ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத்துங்கிற பதத்தில் நிறையா இந்த விஷயங்கள்லாம் அண்ணாக்கிட்ட நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். எதில் பரமானந்தம் இருக்குது, எதில் ஒரு அல்டிமேட் ஜாய் இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு வஸ்துவை பற்றின சிந்தனையில் நம்ம மனசு போய் நின்று ஒன்றி போய் நிற்கிறதோ அந்த இடத்துல தான் அந்த ஜாயினுடைய இருப்பிடம், அந்த ஆனந்தத்தினுடைய இருப்பிடம். அதுக்கப்புறம் அங்கேருந்து விலகிறதுக்கு வேலையே இல்லை.
அப்போ அதை தான் இங்கே சொல்கிறார். என்னைக்கு இந்த வஸ்து இங்கே வந்து உட்காண்டுதோ அன்னியிலிருந்தே என்னுடைய குதூகலம் என் மனசுக்குள்ளே குடிகொள்ள ஆரம்பிச்சுடுத்து பிரபோ. அது நாளுக்கு நாள் வளர்ந்து விருட்சமாக போய் இன்னைக்கு இந்த வஸ்து அங்கே இல்லாட்டாலும் என் மனசில் இருக்கிற குதூகலம் விலகலை. ஆனால் இந்த வஸ்து என் மனசுக்குள்ளே இப்பேற்பட்ட குதூகலத்தை விதைச்சுட்டு போயிடுத்தே, அது யார், அது யாருங்கிற சிந்தனையே எனக்கு ஓடிண்டே இருக்குது. ஆனால் அது எனக்கு மிஸ் ஆகிடுச்சுங்கிற வருத்தம் எனக்கு இல்லை. ஏன்னா அது என்னை விட்டு அது பிரிஞ்சு போகலைங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. என்னோடையே இருக்குங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கிறதுனால பரம் கௌதூகலம் ஹிமே. பரனோர் ஸ்ரீ பக்த கோலாகலனுக்கு பக்த குதூகலன்னு ஒரு பேர். பக்த கோலாகல ஸ்தோத்திரத்தில் பக்த குதூகல பிரியா, பக்த கௌதூகலன் அப்படின்னே சொல்லுவாள். பக்தர்களை பார்த்தாலே குதூகலம் ஆயிடுவார் அப்படின்னு. அதனால தான் அவருக்கு பக்த கோலாகலன்னு பேர், பக்த குதூகலன்னு சொல்லுவோம். அப்போ குதூகலம் அப்படிங்கிறது, குதூகலம்னா அளவிட முடியாத ஆனந்தம். அதான் குதூகலம். ரொம்ப குதூகலமாக இருக்குது அப்படின்னா தையாத்தக்கான்னு குதிக்க சொல்லும். எதுக்காக குதிக்கிறேங்கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னால் சும்மா இருக்க முடியாது, குதிக்கணும், நான் குதிப்பேன் அப்படின்னு அந்த 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 எண்ணம். எப்படி ஏதாவது ஒன்று பண்ணணும், ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆனந்தத்தை நம்ம உணரும்போது தான் இந்த குதூகலங்கிறதுனுடைய அர்த்தமே புரியும். இல்லைன்னா இது ஒரு விதமான ஜாயின்னு சாதாரண வேர்டில் வந்துடும். அப்படி இல்லை. குதூகலங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தம். இந்த இடத்துல பரம் கௌதூகலம் ஹிமே அப்படிங்கிறார். எனக்கு பரம குதூகலத்தை, பரம குதூகலமான நிலையில் என் மனசு இப்போ இருந்துருக்கு பிரபோ. எனக்கு இதை தாண்டி வேறு எதுவும் வாழ்க்கையில் நான் சாதிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு பூர்ண நிலையில் நான் இருக்கேன். பரமாமிர்தத்தை சாப்பிட்டா எப்படி ஒரு திருப்தனாவத்தன் ஆவானோ அந்த மாதிரி நான் ஒரு திருப்தனாக நான் இப்போ இருக்கேன். பரம் கௌதூகலம் ஹிமே. என்னமே இன்னுமே என்னுடைய மனசுக்குள்ள புதுசாக ஒரு குதூகலத்தை புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குதூகலமே பரம குதூகலமாக என் மனசு பூரா வியாபிச்சிருக்கு. நீங்களும் வந்து சேர்ந்திருக்கேள். உங்கள் திருவாக்கு சேர்ந்தால் இன்னும் பரமானந்தமாக இருக்கும். உங்களுடைய திருவாக்கிலிருந்து வரக்கூடிய அமுதும் என் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரேமோன்மாதத்தினால மனசு பூரா ரொம்பி இருக்கக்கூடிய அமுதும் ரெண்டும் கலந்தால் இன்னும் எவ்வளவு ஒரு ஒரு திளைப்பில் நான் இருப்பேன். அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இதுதான் அவர் கேட்குறது. ஏதது இது நான் சரியாக சொன்னேனான்னு தெரியல. ஏன்னா ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு காயின் மை வேர்ட்ஸ். இது நம்மளால் பண்ண முடியாது. யாராவது இந்த ஏதது இச்சாமி அகம் ஸ்ரோத்தும் பரம் கௌதூகலம் ஹிமே, பிளெயின் மீனிங் சொல்லணும்னா நான் விரும்புகிறேன். ஏதது இச்சாமி, இந்த விஷயங்களில் உங்களுடைய உங்களுடைய அபிப்பிராயங்களை கேட்க நான் விரும்புகிறேன். நான் பரம குதூகலத்தில் இருக்கிறேன். இதுதான் மீனிங். பட் இந்த மீனிங் இங்கே வர்றது, இதை தாண்டி எவ்வளவு டீப்பாக இந்த பதங்கள் இருக்குது. ஏதது இச்சாமி அகம் ஸ்ரோத்தும் பரம் கௌதூகலம் ஹிமே. கேட்பதற்கும் குதூகலமாக எனக்கு குதூகலத்தை கூட்டும். என் மனசில் இந்த விஷயங்கள் ஏற்கனவே எனக்கு குதூகலத்தை கொடுத்துருக்கு. நீங்களும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். என் அபிப்பிராயங்கள் என்னங்கிறதையும் சொல்லிட்டேன். உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லும்போது எல்லாம் ரெண்டும் இரண்டரை கலக்கும்போது இந்த குதூகலம் இன்னும் பல படிகள் மேலே விருத்தி ஆகும். பரம் கௌதூகலம் ஹிமே இப்படி சொன்னவர் அடுத்தது ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்கிறார். மகரிஷே துவம் சமர்த்தோசி. அப்போது நாரத பகவானுக்கே இந்த லெவலுக்கு, நம்ம வால்மீகியோடைய லெவலுக்கு என்னால் மேட்ச் பண்ண முடியுமா, அந்த அந்த ஒரு தயக்கம் வந்திருக்கணும். ஏன்னா எப்படி கொட்டுறான், எப்படி அவ்வளோ அழகாக நறுக்கு தெரிச்சா மாதிரி பதங்களில் தன்னுடைய சுவானுபவத்தை அப்படியே புகுத்தி ஒன்னொன்னுலையும் இந்த ஒரு சித்திரக்கூடத்தில் நடந்த விஷயங்கள்லேருந்தே இவ்வளவு விஷயங்களை கிரகிச்சு அதில் தன்னுடைய பரவச நிலைக்கு போய் ஒன்னொன்னுலையும் உத்கிருஷ்டமான வஸ்துவாக அந்த நரனை பார்த்து இதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாதுங்கிற தீர்மானத்துக்கு வந்து ஒரு பரம குதூகல நிலையில் இருக்கக்கூடிய இந்த வால்மீகி
இந்த மாதிரி ஒரு 16 விஷயங்களை என்கிட்ட அடுக்கி 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 கேட்டுவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்டேருந்து நான் உங்களுடைய பேச்சை கேட்க விரும்புகிறேன். இதுக்கு அனுகுணமாய் இருக்கக்கூடிய உங்களுடைய வாக் பலம் என்னுடைய குதூகலத்தை இன்னும் விருத்தி பண்ணுற மாதிரி அமையும் அப்படின்னு கேட்குறானே, இவன் நிலைக்கு என்னால் ஏறி பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு சம்சயம் கூட நாரத பகவானுக்கு வந்திருக்கலாம். ஏன்னா எங்கேயோ இருக்கான், ஏதோ லெவலில் இருக்கான். இங்கே தானே நேற்றுக்கு பார்த்தோமே, போன எபிசோடில் பார்த்தோமே, குருவை மிஞ்சின சிஷ்யன் அப்படி இல்லை. இந்த இடத்துல சிஷ்யனும் இல்லை குருவும் இல்லை, 2 பேரும் 2.5 கலந்தாச்சு. 2 பேருமே சுவானுபவத்தில் தலைச்சிருக்கிறவர்களாக இருக்கிறதுனால இவருடைய சுவானுபவ நிலையை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறார் நாரதர். எப்படி பதில் சொல்கிறது? அதை கவனித்த வால்மீகி சொல்கிறார், மகரிஷே துவம் சமர்த்தோசி, நீங்கள் சமர்த்தர் பிரபோ. ஒன்றுமில்லாத சாதாரண மனுஷனாக இருந்த என்னை புராணாந்தர கதைப்படி பார்க்கும்போது வேடுவன்னு சொல்கிறார். ராமாயண ரீதியாக அந்த விஷயங்கள்லாம் தெரியல. ஏதோ ஒரு நிலையில் என்னை நீங்கள் ஆளா பண்ணினீர்கள். எனக்கு எவ்வளவோ உபதேசங்கள் பண்ணி என் மனசுக்குள்ள பகவத் சிந்தனையை புகுத்தி, தர்ம சிந்தனையை புகுத்தி, என்னுடைய தபஸினுடைய நோக்கத்தை எனக்கு என்னவா இருக்கணுங்கிற மாதிரி எனக்கு அதை வழி நடத்தி கொடுத்துட்டு, இத்தனைக்கும் சூத்திரதாரியாக இருந்தீர்களே நீங்கள், இன்னைக்கு நான் ஏதோ ஒரு லெவலில் எதேச்சியாக என்னை தேடி வந்த அந்த வஸ்துவை நான் பார்த்து பிரமிச்சு போய் மனசை பூரா பறிகொடுத்து அந்த விஷயங்களில் மேலே 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 என் மனசுக்குள்ளே அதை புகுத்திக்க ஒரு பரம குதூகல நிலைக்கு என்னை கொண்டு சேர்த்தது உங்களுடைய கிருபைக்கு பாத்திரமானதுனால தானே. அந்த மாதிரி இந்த ஒரு சாதாரணமாக இருக்கிறவனையே இந்த நிலைக்கு உங்களால் உயர்த்த முடியும்னு. மகரிஷே துவம் சமர்த்தோசி, நீங்கள் சமர்த்தர். நீங்கள் என்ன சமர்த்தர்? நான் எதை பார்க்குறேன்? நான் இப்போ இந்த வஸ்துவை பார்த்தேன், இந்த நரனை பார்த்தேன், இந்த மனுஷனை பார்த்தேன். இந்த மனுஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய மகத்தான விஷயங்களை பார்த்தேன். என்னை பிரமிக்க பண்ணிடுத்து ஒன்றொன்றும். என் மனசை பறிகொடுத்தேன். இதிலேருந்து வெளியில் வர முடியாமல் சிக்கிண்டு இருக்கேன். நீங்களோ பிரம்ம ஞானி, எல்லாம் தெரிந்தவர், திரிலோக சஞ்சாரி. உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. என் மனசையே நீங்கள் ஒரு உழுது பயிரிட்டு இதை ஒரு பெரிய பூஞ்சோலையாக மாற்றக்கூடிய சாமர்த்தியம் உள்ள ஒரு குருநாதனாக இருக்கிற உங்களுக்கா தெரியாது? இந்த வஸ்து என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இந்த வஸ்து நான் எதிர்பார்க்குற என் மனசு எப்படியெல்லாம் இதை எதிர்பார்த்து என்னுடைய மனசு எப்படியெல்லாம் இதை கொண்டாடின்னு இருக்கோ, அதுக்கு அனுகுணமான உங்கள் மனசிலிருந்து வரக்கூடிய பதங்கள் என்னுடைய நம்பிக்கைகளையும் என்னுடைய ஆனந்தத்தையும் இன்னும் விருத்திப்படுத்துகிற மாதிரி தானே அமையும். அதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை குருநாதா. அதனால் மகரிஷே துவம் சமர்த்தோசி, நீங்கள் சாமர்த்தியசாலி, உங்களால் முடியும். உங்களால் என்ன முடியும்? ஞாத்தும் ஏவம் விதம் நரம், ஏவம் விதம் நரம். அருமையான பதம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்கிறது? ஏவம் விதம் நரம், இந்த மாதிரியான மனுஷர்களை பற்றி உணர்வதற்கு உங்களை மாதிரி இருக்கிற மகத்துக்களால் தான் முடியும். எவ்வளவு டீப்பான வார்த்தை பார்த்தீங்களா? ஏவம் விதம் நரம் ஞாதுமேவம் சமர்த்தோசி. எல்லாரையும் புரிஞ்சுன்ற முடியாது. மனுஷன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் மனுஷன் மாதிரியே தான் நம்மளோட பழகும். நம்ம பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாத்துலேயும் நம்மளை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது நம்மளை மாதிரி இல்லை, நம்மளை விட வித்தியாசமானதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் பிரபோ. அது உங்ககிட்ட இருக்கு. அந்த உங்ககிட்ட இருக்குங்கிறத நான் உணர்ந்தவன். மகரிஷே துவம் சமர்த்தோசி ஞாத்தும் ஏவம் விதம் நரம். இப்பேற்பட்ட நரன் மனுஷங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் பண்ணுறார், எனக்கு முன்னாடி தான் அனுஷ்டானம் பண்ணுறார், மேலே போகிறார், கீழே வர்றார், எல்லாரோடையும் பேசுகிறார், பழகிறார், தூங்குறார், எழுந்திருக்கிறார், நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் செய்கிறார். நித்திய கர்மானுஷ்டான் நைமித்திக கர்மாக்கள் தான் செய்கிறார். எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காருங்கும்போது நரனாகத்தான் இருக்கார்.
அந்த நரனாக இருக்கிறதுல எனக்கு பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஆனந்தம். இந்த நரனை பார்த்தாலே போருமே, வேற யாரை தேடின்னு நம்ம போகணும்? வேறு இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பிரபு நாரதரே. இவருக்கு பின்னாடி யார் அப்படின்னு நான் கேட்கல. இவர் யார், இவருக்கு பின்னாடி எது இருந்து இவரை இந்த நரனை இப்படி காண்பிக்கிறதுன்னு நான் கேட்கல. இந்த நரன் இப்படி இருக்காரே, இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனந்தமான நிலையில் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கு. பரம் கௌதூகலம் ஹிமே சமர்த்தோசி ஞாத்தும் ஏவம் விதம் நரம். இந்த மாதிரியான நரர்களை பற்றி நன்கு அறிந்து கொள்வதில் சமர்த்தராச்சே நீங்கள். அதனால இந்த நரன்கிற வரைக்கும் யாருக்கு வேணாலும் புரியலாம். ஆனால் இந்த நரன் மாதிரி இன்னொரு நரன் இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆஞ்சநேயன் வரணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜனகன் வரணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஸ்வாமித்திரர் வரணும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நிறையா வேதாந்தபரமான வியாக்கியானங்கள்லாம் பண்ணுறா. ஆனால் அந்த பையனை புரிஞ்சுண்டவன் நான்னு சொன்னார் விஸ்வாமித்திரர். இப்போ தடவரையில் உட்காண்டிருக்கிற வால்மீகி பகவான் சொல்கிறார், நான் புரிஞ்சுண்டேன், நீங்களும் கட்டாயம் புரிஞ்சிக்கக்கூடிய சாமர்த்தியசாலி, முழுக்க புரிஞ்சிக்கக்கூடியவர், புரிஞ்சுருக்கிறவர். நீங்கள் உங்கள் திருவாக்களால் சில விஷயங்களை என்கிட்ட சொல்லும்போது என்னுடைய பரம குதூகலம் இன்னும் விருத்தியாகுமே. அப்போ இந்த சம்பாஷணங்கிறதே ஒரு கேள்வி பதிலாக ஆரம்பித்ததுன்னு நம்ம கவனித்தோமே தவிர, இது சுவானுபவ பரிமாற்றம்னு தான் முதல்ல நம்ம கவனித்தோம். எவ்வளோ அழகாக இது விகசிக்கிறது. அவர் எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு கேட்கவே இல்லையே. எனக்கு சந்தேகமே இல்லை. உங்களுடைய அபிப்பிராயமும் என்னது மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் சுவானுபவங்களை பகிர்ந்துக்கலாமே, வாருங்களேன் குருநாதா அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்கே மகரிஷே துவம் சமர்த்தோசி ஞாத்தும் ஏவம் விதம் நரம். இந்த மாதிரியான மனுஷர்களை புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உள்ள நீங்கள் எனக்கு எப்படியாவது இதை புரிய வையுங்கள். எனக்கு புரிய வையுங்கள்னா, எனக்கு இவர் யாருன்னு புரிய வைக்க வேண்டாம். எனக்கு ஒரு இனம் தெரியாத ஒரு குதூகலம் இருக்கே, அந்த குதூகலத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை விலக்கி, இந்த குதூகலத்தை பூர்ணமாக எனக்கு எந்த ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல், தடங்கள் இல்லாமல், ஒவ்வொரு அணுவிலையும் அதை நான் உணர்கிற மாதிரி உங்களுடைய வாக்பலம் என்னுடைய குதூகலத்தை விருத்தி செய்யட்டும் அப்படின்னு நாரத பகவான்கிட்ட வால்மீகி பகவான் ஆனந்தமாக சொல்கிறார். இதை கேட்டுட்டே இருந்த நாரதருக்கு எப்படி இருக்கும்? எப்படி பேசலாம்? எவ்வளவு விஷயங்களை, எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை, எவ்வளோ அனாயாசமான விஷயங்களை. யாரோ ஒரு மனுஷனை பற்றி ஒரு ரிஷிக்கு என்ன கவலை? எத்தனையோ ராஜகுமார்கள் வரா, எத்தனையோ பேர்கிட்ட எத்தனையோ வெர்ச்சுஸ் இருக்குது. அதெல்லாத்தையும் கொண்டாடலாங்க. அவனை தீர்காயுசாக இருப்பா, இந்த குணங்களோடு நீ இன்னும் நன்னா மேலே மேலே வளர்ந்து உலகத்துக்கு பயன்பட்டு இருன்னு ஆசீர்வாதம் வேணால் பண்ணி அனுப்பலாம். ஆனால் அவனுக்கு அடிமைப்பட்டுவிட்டேன், என் மனசு என்கிட்ட இல்லை, இப்போது அவனோடையே போயிடுத்து. சித்திரக்கூட கிரியை பார்க்கும்போதெல்லாம் இந்த சிந்தனையிலேயே இருந்துருக்கேன், அந்த பர்ணசாலையை பார்க்கும்போதெல்லாம் இந்த சிந்தனையிலேயே இருந்துருக்கேனே. இப்போ என்னுடைய குதூகலத்துக்கு அளவில்லாமல் இருக்குது பிரபு. நான் இத்தனை வருஷங்களாக பண்ணின தபஸில் கிடைக்காத குதூகலம் இந்த சித்திரக்கூட கிரியில் ஏவம் விதம் நரம். இந்த மாதிரி இந்த ஒரு மனுஷன் வந்து உக்காந்தான். அவன் உக்காந்ததுலேருந்து என் மனசை முழுக்க அப்படியே ஆக்கிரமிச்சுட்டானே. இப்போ இந்த மனசு அவனோட போயிடுத்தே. பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரிணம். அயோத்தியா காண்டத்தில் நம்ம பார்த்த ஸ்லோகம். பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரிணம். கண்கள் வழியாய் சித்தத்தை அபகரிச்சுண்டு போகக்கூடிய அந்த வஸ்து என் மனசை முழுக்க கொண்டுண்டு போயிடுத்து. ஆனால் அதை பார்க்கலையேங்கிற ஏக்கத்துக்கு பதிலாக என் மனசில் குதூகலத்தை விதைச்சுட்டு போயிடுத்தேன். இந்த வஸ்துவை பற்றி நீங்கள் பேசி நான் கேட்கணும். நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஒரு அருமையான சத்சங்கத்துக்கு அடிகோலணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வால்மீகி பகவான் வைக்கிறாருங்கிறது தான் இந்த ஸ்லோகம், 5வது ஸ்லோகம். ஏதது இச்சாமி அகம் ஸ்ரோத்தும் பரம் கௌதூகலம் ஹிமே மகரிஷே துவம் சமர்த்தோசி ஞாத்தும் ஏவம் விதம் நரம். நரம் மனுஷன் அப்படின்னு அழகாக முடிச்சிட்டாருன்னா மனுஷன்னா அது எந்த லெவலில் வச்சு அதை பற்றி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கணும். சாமானிய லெவலில் வைக்கலை.
மனுஷன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வச்சது எதனாலங்கிறது, ராமன் ஒருத்தரை நினச்சிண்டா, மனுஷன்னு நினச்சிண்டா ராமன். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ராமன் தான் ஒரு வழிகாட்டியாக பிற்காலங்களில் இருக்க போகிற வஸ்து. அதனால் இந்த நரன்னு எடுத்துண்டா நரர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருந்து எல்லார் நரர்களுடைய இமேஜையும் உயர்த்தக்கூடிய நிலையில் தன் வாழ்க்கையை அமைச்சுண்டு இருக்கக்கூடிய இந்த வஸ்து. அத்தனை விஷயங்களையும் சேர்ந்தது தான் ஏவம் விதம் நரம். இந்த மாதிரியான நரர்களுடைய தன்மையை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவரே, சாமர்த்தியசாலியே, உங்களுடைய திருவாக்கிலிருந்து நான் இப்பொழுது பேசினதை தொடர்ந்து உங்களுடைய பேச்சை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினார் வால்மீகி பகவான். இவ்வளோலாம் நம்மெல்லாம் இலக்கண சுத்தமாக பேசுகிறோமே, ரெண்டு சுவானுபவத்தில் இருக்கிறவா பேசிண்டா எப்படி இருக்கும்? இந்த ஸ்லோகத்தை அப்படியே மனசுக்குள்ளே வாங்கிண்டே இருந்தால் ரெண்டு சுவானுபவத்தில் திளைச்சிருக்கிறவர்கள் ராமாயண மாமாவும் வாசுதேவ பிரம்மமும் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நாரத பகவானும் வால்மீகி பகவானும் நாரத முனிவரும் பேசிக்கிறது. இது மாதிரி பேசி முடித்தார். இப்போ அருமையாக பேசிவிட்டார் வால்மீகி பகவான். நாரதர் இதுக்கு மேட்சிங்காக பதில் சொல்லணும். அப்போ கேள்வி கேட்குறவனுடைய அந்த எப்பேற்பட்ட நிலைங்கிறத நம்ம எல்லாரும் இப்போ உணர்ந்தாச்சு. இந்த கேள்வியாக கேட்டாரோ இல்லை சுவானுபவத்தை பகிர்ந்துட்டாரோ, அவர் ஒரு நிலையில் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி முடிச்சுண்டு இப்போ வால்மீகி பகவான் காத்துருக்கார் நாரதனுடைய சுவானுபவத்தை சொல்ல ஆரம்பிக்கணும்னு. இப்போ இதுக்கு மேட்சிங்காக சொல்லணுமா வேண்டாமா? அவர் எங்கே போய் பார்த்தார், என்ன பார்த்தார், அவர் எப்படி இதுக்கு மேட்சிங்காக சொல்ல போகிறார்? இல்லை உனக்கு அளவுக்கு எனக்கும் தெரியும்பா, நானும் இதெல்லாத்தையும் பார்த்து வந்தான்னு சொல்ல போகிறாரா? வேறு எப்படி சொல்ல போகிறார்? எப்படி அந்த விஷயங்களை தன்னுடைய பாவத்திலேருந்து எப்படி அதை வெளிக்கொண்டு வந்து வால்மீகியினுடைய பாவத்துக்கு சப்போர்ட்டிவாக அதை எப்படி கொண்டு வரப்போகிறார்? இதில் நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கே பகவத் விஷயத்தை சொல்லிக் கொடுத்தவனே நான் தானே, என்னை தாண்டி உனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிடுமா என்னன்னு நினைக்கிறவர் இல்லை நாரதர். எந்த குருநாதனும் அப்படி நினைக்க மாட்டான். அவர் தன்னுடைய சிஷ்யனுடைய சுவானுபவம் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அதை ரசிக்கிறவர் தான் குருநாதன். அந்த நிலையில் இருந்துட்டு வால்மீகியினுடைய அந்த நிலையை பார்த்து ரசிச்சுட்டு இருந்த நாரத பகவான் அதுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக பேச போகிறார். நீ பேசிட்டியா, உனக்கு மேட்சிங்காக நான் பேசுகிறேன் பாருன்னு பேசலை. ஆனால் அதுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அவருடைய ஒவ்வொரு அபிப்பிராயத்தையும் விகசிக்க பண்ணுற மாதிரி, அதை விஸ்தரிக்கிற மாதிரி, அதில் இன்னும் ஆனந்தத்தை கூட்டுற மாதிரியாக அவர் மேற்கொண்டு பேச போகிற விஷயங்களை பார்த்தா இந்த ஆனந்தத்தில் திளைச்சி திக்குமுக்காடி போயிட போகிறார் வால்மீகி பகவான். நாரதர் எப்படி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத 2 ஸ்லோகங்களில் நாளைக்கு அடுத்த செக்ஷனில் தனியாக ரசிக்க போகிறோம். அந்த 2 ஸ்லோகங்களுமே ரத்னமயமான ஸ்லோகங்கள். ஒவ்வொன்றுமே ரத்னம் தான், ராமாயணம் முழுக்க ரத்னம் தான். ஆனால் நம்ம என்னமோ அங்கே ஒரு ஸ்லோகம் இங்கே ஒரு ஸ்லோகம் தான் எடுத்துக்கிறதா தான் இறங்கினோம். இப்போது இந்த முதல் சர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் 7, 8, 10 ஸ்லோகங்கள் நம்மளை அந்த பாடுபடுத்துறது. அதுக்கப்புறம் நம்ம ரேண்டம் ஸ்லோகங்களுக்கு தான் போவோம். யாருக்கும் கவலை வேண்டாம். இப்படியே போயின்னு இருக்குமோ, ஒவ்வொரு ஸ்லோகமாக எடுத்து ராமாயணம் முழுக்க சொல்லிகிட்டு இருப்பாரோன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த அளவுக்கெல்லாம் நமக்கெல்லாம் சுவானுபவங்கள்லாம் வால்மீகி பகவானான்னு நம்மளாம் உடனே பரம் கௌதூகலங்கிமேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் இந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் புரோட்சணை பண்ணிட்டு இருக்கோம். இந்த 8 ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய அந்த அருமை அது மனசில் இறங்கிடுத்துன்னா பின்னாடி எந்த ஸ்லோகங்களை டச் பண்ணினாலும் வால்மீகி நம்மளோட பேசுவார். அதனால் இப்போ இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தோட அருமையாக பரம் கௌதூகலம் ஹிமேன்னு சொன்னவர் ஞாத்தும் ஏவம் விதம் நரம் அப்படின்னு சொன்னதோடு நிறுத்துகிறார். அடுத்த செக்ஷனில் நாரத பகவான் இதுக்கு எப்படி பதில் சொல்ல ஆரம்பித்தாருங்கிற 2 ஸ்லோகங்களை தனியாக ரசிப்போம். சீதாராம்.